இப்போ 9.5 பார்த்தோம் இல்லையா? இதில் 9.5 ஷோல்டர் அளவு. அந்த ஷோல்டர் அளவு 9.5 தான் நான் இப்போ இங்கே எடுக்க போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட 9.5 வரும். இங்கே இதோட 9.5 வருதா? இதோட இதுலேருந்து 9.5 தான் இது கட் பண்ணணும். இந்த அளவு நம்ம இங்கே பக்கம் கடுத்து இதில் கட் பண்ணணும் வளைச்சி. அந்த 9.5 அளவு இங்கேருந்து இது வரைக்கும் 9.5. அது ஓகேவா? இப்போ பக்கம் கடுத்து பார்த்தீங்கன்னா 2.2 இருக்குது. நம்ம இந்த 2.2 தான் பக்கம் எடுத்து இங்கே குச்சி வச்சுக்கணும் பாருங்கள். அதை கட் பண்ண போகிறோம் நம்ம. இங்கே இந்த சைஸ் 2.2 பாருங்கள். 2.2 இதோட இப்படி இதை 2.2 கட் பண்ணிடணும். அது மாதிரி மேலே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 2 இன்ச்சு வச்சு இதுக்கு நேராக இதோட 2 இன்ச்சு இப்படி பார்த்தா 2.2 வருது. இந்த பக்கம் 2.2 இதோட இதான் கழுத்து கட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபுல் ஹைட் பார்த்தீங்கன்னா 27 தான். 27ஓடு வருது ஃபுல் ஹைட்டு. ப்ளஸ் நம்ம 1.5 இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்கு விட்ருக்கோம். மேலே மடிக்கிறதுனாலும் கீழே மடித்தாலும் 1.5 இன்ச்சு விட்ருக்கோம். 27 தான் ஹைட்டு. 28 வருது. 28ஓடு நம்ம அளந்தெடுத்துக்கிறோம். முன்பக்கம் கட் பண்ணும்போது கரை 2 இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். 2 ஜோடி கரை இந்த பக்கம் இருக்கணும். இங்கே மூடின மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம கட் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படி இருக்கணுமா. அதேமாதிரி பின்பக்கம் நம்ம பண்ணும்போது இந்த பக்கம் இருக்கணும். மூடலேருந்து இந்த பக்கம் இருக்கணும். இந்த பக்கம் மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பன் அந்த பக்கம் இருக்கணும். இப்போ வந்து பேக் சைடு கட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி ஃப்ரண்ட் சைடில் என்னென்னா நம்ம இங்கேருந்து வந்து அப்படியே கிராஸாக கட் பண்ணுவோம் இல்லையா? இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சோ இங்கே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி கிராஸாக வந்து கட் பண்ணணும். அது மறந்துட்டால் சொல்கிறதுக்கு கட் பண்ணிடணும். அது மாதிரி இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து மேலே வச்சுக்கணும். பேக் பீஸுக்கு அடியில் இருக்கணும். எப்பயும் போல் நம்ம கை வெட்டுவோமில்ல, மேலே பக்கம் குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம். கீழே அப்படியே அதேமாரி கட் பண்ணிடணும். இங்கே குடஞ்சி கட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து தையலுக்கு அந்த பக்கம் நம்ம விடுறோம். அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எப்பயுமே ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி தள்ளி விடணும். மேலே வச்சுக்கணும். வச்சு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வைக்கும்போது இங்கே 1/2 இன்ச்சு முன்னாடி தள்ளியும், இந்த பக்கம் வந்து 1 இன்ச்சு தள்ளியும் நம்ம வந்து நீட்டாக விட்டு கட் பண்ணணும். ஓகேவா? அது வந்து எப்படி கட் பண்ணணும்னா அது மாதிரி தள்ளி இதில் கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இது கட் பண்ணுவாங்க கழுத்தை. ஓகேவா? அது புரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் இங்கே நாச்சு போட்டுக்கிட்டு தான். இங்கே ஒரு நாச்சு போட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து இதில் ஒரு நாச்சு, இந்த பக்கம் முன்னாடி இதில் ஒரு நாச்சு போட்டுக்கணும். இப்போ இது யோக்கு அளவு எடுக்க போகிறோம். யோக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கட் பண்ணி வச்சுருக்க பாருங்க. இது இந்த வளைவு குறுக்கோடு இப்படி வருது. இதெல்லாம் நல்லா எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். 2.5 + 1 3 அளவு வருது. இது வந்து 2.5 + 1 3. அதாவது என்னென்னா இந்த அளவு இங்கேருந்து சட்டையை 2ஆக மடித்து போட்டுட்டான். 2ஆக மடித்து போட்டோம்னா 2.5. இங்கேருந்து இது வரைக்கும் 2 வருதுங்களா? நல்லா இழுத்து பிடிக்கணும். 2 இந்த கோட்டோட 2.5 வருது. 2.5 + 1 3. இப்போ இந்த ஷேப் என்னென்னா இந்த ஷேப் பாருங்கள். இந்த ஷேப்பு கட்டமாக இருந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு இது அப்படி இது இந்த ஷேப் இந்த யோக்கு இது வந்து 8.5 வருது. 8.5 + 1 ஆட் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு 9.5 வருது. அது என்ன சொல்லலை, நானாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதேமாதிரி இதில் வந்து 9.5 வருது. இந்த குறுக்க அளவு இங்கேருந்து இது வரைக்கும் 9.5 வருது. 8.5 + 1 9.5 இருக்குது. அதே மாதிரி இந்த அளவு நம்மளுக்கு வருது. ஓகேவா? அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த அளவு பார்த்திங்கன்னா இது ஒரு 2.5 வருது. இது 2.5 + 1 நாட்டுக்கு அந்த அளவு தான். இது 2.5 + 1 இந்த அளவு 3. சரிங்களா? அடுத்து இன்னொன்று மெயின் என்னென்னா பக்க கழுத்துன்றது வந்து இங்கேருந்து அளவு எடுக்கிறாங்க. அவங்க பக்க கழுத்து இங்கேருந்து இந்த கொண்டாருங்கள்ல ஜாயிண்ட் இதோட 2.2ன்றாங்க. 2.2 இதோட அளவு இப்படி எடுக்கிறாங்க. அந்த மூலையில் கொடுக்கலாம். சரிங்களா? இதோட 2.2 இப்படி 2.2. அப்புறம் இது வேலை எடுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 5.5 வருது. 5.5ன்னா 5.5 6 வருதா? 6 வருது. இருக்குது 6 வருது இதோட.
6 + 1 7. அதே தான் இது 6 + 1 7 குறுக்க வருது. இங்கே 1 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ண இல்லையா மேலே, அதுக்கு வந்து 1 சென்டிமீட்டர் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிடுறாங்க இங்கேருந்து இங்கே 1 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்போ இதாக இருந்து பார்த்தாலும் 7 வரும். 7 6 + 1 7 அளவு. இந்த பக்கம் 7 அளவா, அதே மாதிரி அங்கே 7 குறிச்சிக்கோமா. அதே மாதிரி இதுலேயும் அந்த 6 + 1 7 வருது நமக்கு. அதில் 6 + 1 7 வருது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த அளவு ப்ளஸ் வந்து இங்கே பக்க கழுத்தளவு இது இப்படி. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இந்த அளவு, அடுத்து இந்த அளவு, அது இந்த அளவு. அதான் நம்ம குறித்து வச்சுருக்கோங்க. சரிங்களா? 2.5 இந்த அளவு. இந்த பக்க கழுத்து 2.2 சின்னதாக, நடுவில் குறுக்க வந்து 5.5. அதை நம்ம சொல்லலாம் 5.5. இந்த அளவு எடுத்துக்கிறாங்க நடுவில். 5.5னா 4.5 வருது. 4.5 + 1 எடுத்து பார்க்குறோம். 4.5 வருது பார்க்குறோம். 4.5 வருது. இதோட இங்கேருந்து குறுக்க அளவு 4.5 வருது. அந்த 4.5 + 1 தான் 5.5. இங்கே குறுக்க அளவு இங்கே அது இந்த குறுக்க அளவு தான் 4.5 ஃபுல்லாக 5.5 எடுத்துக்கணும். 5.5 அளவா, இதோட 5.5. அது மாதிரி இங்கே 5.5, அது மாதிரி இங்கே 5.5. 5.5 நல்லா கட்ட ஷேப்பில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் தான் இந்த பக்க கழுத்தை வந்து வெட்டுறாங்க. இதை வச்சு 2 இன்ச், இங்கேருந்து 2 இன்ச்சா, 2க்கு நேராவா. அது மாதிரி பக்க கழுத்து 2.2 2.2 இப்படியோட போட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இங்கே தான் அந்த 1 சென்டிமீட்டர் வச்சு இப்படி கிராஸாக கட் பண்ணுறது. இங்கே 1 சென்டிமீட்டர் வச்சுக்கணும். இதோட 1 சென்டிமீட்டர் வச்சு கட் பண்ணிட்டாங்க அங்கே கிராஸாக. அது மாதிரி முன் கழுத்தில் அங்கே முன்பக்கம் கட் பண்ணாலும் கிராஸாக, அது மாதிரி மேலேருந்து கீழே கிராஸாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே 2.5 + 1 3.5. அது கட் பண்ண போக இங்கே 3.5 கரெக்டாக இருக்கணும். 3 அளவு 3 இருக்கணும். 3.5 அது கட் பண்ணது போக 3 இருக்கணும். அது மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. 9.5 இந்த அளவு தான். 3.5 இந்த அளவு. இது கழுத்து பக்க கழுத்து இது 1 சென்டிமீட்டர் விட்டுருக்கோம். இந்த அளவு இது அவ்வளோதான். இப்போ அது மாதிரி காலர் பார்த்திங்கன்னா இங்கே நான் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். மேலே இந்த காலர் ஷேப்பு இது மொத்தம் 4 அளவு எடுக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவு, இது கீழே சென்டரில் எடுக்கிறாங்க அந்த இடத்துல. இங்கே எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 2 வருது. 1 அதாவது 1 + 1ன்னு வச்சுக்கோங்க. 1 + 1ன்னா இங்கே எத்தனை இன்ச்சு வருதுன்னு அளக்குறாங்க. அப்படி 1 வருதா கரெக்டாக? 1 வருது. 1ஓட +1 ஆட் பண்ணி இங்கே 1/2 இன்ச்சு இங்கே 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கணும். அதை தான் நம்ம இங்கே போட்டுக்கணும். 2ன்னு போட்டுருவோம். 1 + 1 இங்கே இதனுடைய அளவு அது 2 இன்ச்சு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தா இந்த அளவு, இந்த மேலே இதுக்கும் அளவு அது எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா 1.5 வருதா, 1.2 வருதா, 1.5 தான் வருது. இதோட 1.5 வருது. 1.2 + 1 போட்டுருக்குறாங்க. நல்லா அளவு 1.2 இதை வளர்த்துக்கிறாங்க. 1.2 நடுவில் இருந்தாங்களா? அங்கே தான் 1.2 வருது. 1.2 வருது. 1.2 + 1 இங்கே 1.2 + 1 இந்த மேலே இருந்தது. அடுத்து இந்த பக்கம் இது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 வருதா, 2.2 வருது. 2.2 வருது. இங்கே 2.2 ப்ளஸ் வந்து 1 இங்கே அதேமாதிரி 2.2 + 1 3.2 இதனுடைய இது. அடுத்து இந்த இது ஒரு இது 1 இன்ச்சு பக்கம் இந்த இது வந்து 3/4 இது வருது. ஒரு இதை 1/4 இன்ச்சு தையல் கூட்டு மொத்தம் 1 போட்டாச்சுதுக்கு. இதுதான் மொத்தம் 4 அளவு இருக்கணும். காலரில் 2ஆக மடிச்சுக்கணும். காலர் 2ஆக மடித்து நடுவில் இந்த அளவு எல்லாம் இங்கே இருக்கிறோம். 1 2 3 4 இந்த 4 பக்கமும் அளவு எடுத்துக்கணும். ஓகேவா? அதுதான் 1 இங்கே இருக்கிற 1 1
ப்ளஸ் 1, அதே மாதிரி இங்கே 1.2 + 1. ஓகே, அதான் 4 அளவு காலர் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகே, இந்த யோக்குங்கிறது அதை 2 பீஸ் எடுத்துக்கணும். 2 பீஸ்னால் 1 வச்சு தைக்கிற மாதிரி இல்லையா? இது மாதிரி 2 பீஸு இதே மாதிரி நீள்வாக்கில் பார்த்தா இப்படி இதை ஷோல்டர் இதை கட் பண்ணணும். 2 1 வச்சு இப்படி கட் பண்ணணும். இப்போ தைக்கணும், அதுக்கு தான் இது. இதை வச்சு தைக்கணும், 1 வச்சு தைக்கும் போது அப்புறம் காலாக வரும், அவ்வளோதான். ஓகே.